கமர்ஷியல் தான் மக்கள் விரும்புவாங்கங்கிற ஒரு பிம்பம் இல்லை. மக்களுக்கு வந்து அவங்க ரொம்ப அழகாக ரசிப்பாங்க. மக்களுக்கு ஒரு அழகான ஒரு ரசனை இருக்குது. ஸோ அதனால் அதை இன்னும் கொஞ்சம் சோல்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இப்போ நான் அவர் சொன்ன மாதிரி நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு ஸ்கிட் பண்ணுறோன்னா அதில் மியூசிக் இருக்கும், அதில் டயலாக்ஸ் இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதில் மியூசிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அதில் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நான் ஆக்டிங் ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயம் எனக்கு பேரியராக நிறைய விஷயம் இருந்தது. லைக் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து முன்னாடி வச்சாங்க. அப்போ அந்த கேட்டை நான் உடைச்சேன். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் பவிக்கு வந்து அவங்க டேலண்ட்டை வந்து அவங்களுக்கு பயங்கர ஆசை. எனக்கு நடிக்க வரும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லா இடத்துலையுமே எனக்கு கேபிமா கொடுக்க மாட்டாங்க, நான் இவங்களுக்கு முன்னால் வரணும் கேபிமான்னு பவி எப்போதுமே சொல்லுவாங்க அது. ஸோ அதனால இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வெளியே வருவாங்க. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட பிரதிபலிப்பு. அது நிறைய விஷயங்களை மாற்றும். ஸோ அதனால் பண்ணுற முதல் விஷயம் வந்து ஒரு விதையாக இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு அதனால் முதல் விதை வந்து பவி.